வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தீயில வாட்டின கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. எல்லா பக்கம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வாட்டிடுங்க. ஸ்கின் ஃபுல்லாக பிளாக், இந்த மாதிரி ஸ்கின் ஃபுல்லாக பிளாக் ஆகணும், அது வரைக்கும் வாட்டிடுவோம். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே கிராக் வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வாட்டிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டு வாட்டிடுங்க. அதில் கொஞ்சம் கூட அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு அந்த ஸ்கின் ட்ரை ஆகிற வரைக்கும் வாட்டிடுங்க. இந்த ஸ்கின் எப்படி பீல் ஆகி வந்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வாட்டணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த மேலே இருக்கிற ஸ்கின் அப்படியே வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. இதுலேயும் அந்த பபிள்ஸ்லாம் வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வாங்கும்போதே இந்த மாதிரி நல்ல பிரிஞ்சாலாம் பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே அந்த பூச்சி இதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தீயில வாட்டுறது மட்டும்தான் குக்கிங் இதில். ஸோ இதில் வேகிறது மட்டும்தான், இதுக்கப்புறம் தனியாக எதுவும் வேக வைக்க மாட்டோம். இதை பீல் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வரும். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற பார்ட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குங்க. உள்ள வரைக்கும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், இதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கையிலையே. ஏன்னா உள்ள வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. அப்படியே உள்ள பூச்சி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு புளி தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அப்புறம் மல்லித்தலை, உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு போடுறோம். அது நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன், கருவேப்பிலை, அப்புறம் க்ரீன் சில்லி போட்டுடலாம். இது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆயிடணும். ஆனியன்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்துட்டு புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றணும்னா கொஞ்சமாக.
கொரியாண்டர் லீவ்ஸையும் இப்போயே போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சால் போட்டு அந்த புளி கொரியாண்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தாச்சு. உங்களுக்கு சப்போஸ் சால்ட் பத்தலைங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. இது ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தேங்காய் துருவனதை போட்டுக்கலாம், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும். இங்கே கோகோனட் ஆட் பண்ணுறது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.